முதலாவது ஒரு மணவாட்டி தன் மணவாளிடத்தில் வாஞ்சையாய் எதிர்பார்க்கிறது. நாம் அவருடைய 1ஆம் அதிகாரத்தின் பிரைஸ் தி லார்ட் 2ஆம் வசனத்தை படிப்போம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. நாம் இங்கே பார்க்கும் பொழுது மணவாளனாகிய மணவாளிடத்தில் எதிர்பார்க்கிறாள். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார். இந்த மணவாட்டிக்கு மணவாளன் அநேக உசிதமான காரியங்களை கொடுத்திருப்பதை நாம் 1ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து சில அதிகாரங்களிலும் படிக்க முடியும். இந்த மணவாட்டிக்காக மணவாளன் அநேக பொன் ஆபரணங்களை அவள் அணிந்து கொள்ளும்படிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அவளுக்கு விலையேறப்பட்ட வஸ்திரங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, அவள் வாசம் பண்ணுவதற்காக கேதுரு மரத்தால் மச்சு பாவப்பட்ட அழகான பெரிய வீட்டை அந்த மணவாட்டிக்கு மணவாளன் கொடுத்திருக்கிறார். இவைகள் ஆவிக்குரியவைகள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த மணவாட்டியின் ஆசை, என் மணவாளன் எனக்கு வாங்கி தந்திருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வாயின் முத்தங்கள் எனக்கு மேன்மையானது என்று அவள் வாஞ்சிக்கிறதை நாம் இங்கே படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த முத்தங்கள் அது கிடைக்கும் போது அவள் என்ன செய்கிறாள்? தன்னை முழுவதும் அந்த மணவாளனுக்கு ஒப்பு கொடுத்து, அந்த மணவாளனுக்கு கீழ்ப்படிந்து, அந்த மணவாளுடைய வார்த்தைக்கு அடங்கி, எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கமானாலும் துயரமானாலும் வேதனை ஆனாலும் கஷ்டமானாலும் என் மணவாளனோடு சேர்ந்து நான் அவருக்காக துணை நிற்பேன் என்று அவள் விரும்புகிறதா அந்த முத்தம்.